அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 17 மே 2009க்கான முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். உலகமே எதிர்பார்த்துக் கொண்டிருந்த இந்திய பாராளுமன்ற தேர்தலுக்கான வாக்கு எண்ணும் பணி நேற்று காலை 8 மணிக்கு தொடங்கி அளவில் இந்தியா முழுவதும் உள்ள 1000க்கும் மேற்பட்ட வாக்குகள் எண்ணும் சாவடியில் ஓட்டுகள் பிரிக்கப்பட்டு எண்ணப்பட்டதாகவும் 11 மணி அளவில் அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி வாய்ப்பு யாருக்கு இருக்கிறது என்று முடிவுகள் உடனுக்குடன் அறிவிக்கப்பட்டதால் செய்திகளை மக்கள் அறிந்து கொள்வதில் மிக ஆர்வமாக இருந்ததாகவும் இதில் பணியாற்றிய அரசு அதிகாரிகள் மற்றும் வாக்காளர்களின் பிரதிநிதிகள் முழு ஒத்துழைப்போடு மிக பாதுகாப்போடும் எந்த அசம்பாவித சம்பவம் இல்லாமல் வெற்றிகரமாக நடந்து முடிந்ததாக செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்திய தேர்தல் ஆணையம் உலகத்தையே வியக்கும் அளவில் ஒரு சில அசம்பாவிதங்கள் தவிர மிக அமைதியாக தேர்தலை முடித்திருக்கிறது என்று கூறினால் அது மிகையாகாது. அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி வாய்ப்புகள் முடிந்த பிறகு அதனுடைய முழு அறிக்கையை வரும் திங்கட்கிழமை அன்று இந்திய ஜனாதிபதி திருமதி பிரதீபா பட்டேலிடம் சமர்ப்பிக்க இருப்பதாக டெல்லியில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. தமிழ் ஈழ நாட்டில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள முல்லைவாய்க்கால் பகுதியில் தற்போது கடுமையான போரை ராஜபக்சே ராணுவத்தினர் நடத்தி கொண்டு வருவதாகவும் மருத்துவ பராமரிப்பின்றி அங்கு 25,000 தமிழர்கள் உயிர் இழந்துவிட்டதாக தமிழ் ஈழ நாட்டின் சிறப்பு தளபதி திரு சூசை செய்தி வெளியிட்டுள்ளதாக தமிழ் ஈழ நாட்டிலிருந்து செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. பச்சை தமிழன் இயக்குனரின் சிகரம் என்று அழைக்கப்பட்ட பாரதி ராஜாவின் சென்னை அண்ணா சாலையில் உள்ள ஜெமினி மேம்பாலத்துக்கு அருகில் உள்ள அவருடைய அலுவலகம் நேற்று இரவு மர்ம கும்பலால் தாக்கப்பட்டதாகவும் காங்கிரசுக்கு எதிராக அவர் பிரச்சாரம் செய்ததில் காங்கிரஸ் தலைவர்கள் மண்ணை கவ்வியதும் ஈழ தமிழர்களுக்காக சுதந்திர போராட்டர் போல் போராட்டம் நடத்திய பாரதி ராஜாவால் தான் காங்கிரஸ் தலைவர்கள் மண்ணை கவ்வியது என்று தமிழகமே உறுதி செய்துள்ள நிலையில் அவருடைய அலுவலகம் தாக்கப்பட்டது காங்கிரஸ்காரர்களா திமுக காரர்களா என்ற சந்தேகம் எழுந்துள்ளதாகவும் போலீசார் விசாரணை நடத்தி வருவதாகவும் தேனாம்பேட்டையிலிருந்து செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. தேனி மாவட்டத்தில் அதிமுக தோல்வி அடைந்ததற்கு அக்கட்சியின் தொண்டர் ஒருவர் திடீரென்று தீக்குளித்ததால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அதேபோல் விருதுநகரில் தொகுதியில் திரு வைகோ தோல்வியடைந்ததற்கு அக்கட்சி தொண்டர் ஒருவர் பயங்கரமாக தீ விபத்து தீக்குளித்ததாகவும் அவர் உடனடியாக மதுரை தனியார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் அவரை திரு வைகோ அவர்கள் சென்று பார்த்துள்ளதாகவும் பரபரப்பான செய்திகள் மதுரையிலிருந்து வந்து கொண்டிருக்கிறது. காங்கிரஸ் கட்சியின் உயர்மட்ட தலைவர்களின் கூட்டம் டெல்லியில் நடைபெற்று வருவதாகவும் அடுத்து ஆட்சி அமைப்பதில் மந்திரிகள் சபை ஒதுக்குவதிலும் முக்கியத்துவம் அளிப்பது பற்றி விரிவான பேச்சு நடந்து வருவதாகவும் நாளை பிரதம மந்திரி திரு மன்மோகன் சிங் அவர்கள் பாரத ஜனாதிபதி திருமதி பிரதீபா பட்டேலை சந்திக்க இருப்பதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஒரிசா மாநிலத்தில் நடந்த சட்டசபை தேர்தலில் எந்த கட்சியினரும் கூட்டணி வைக்காமல் தற்போதைய முதல்வர் திரு நவீன் பட்நாயக் அவர்கள் தங்களுடைய பதவியை தக்க வைத்துக் கொண்டு மாநிலத்திலும் மீண்டும் ஆட்சி அமர இருப்பதாக ஒரிசாவிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஆந்திர பிரதேஷ் மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சி அமோக வெற்றி பெற்றிருக்கிறது. சட்டசபை தேர்தலிலும் நாடாளுமன்ற தேர்தலிலும் இரண்டிலுமே ஆந்திர முதல்வர் திரு ராஜசேகர ரெட்டி அவர்கள் அறுதி பெரும்பான்மை பெற்று தனியாக சட்டசபை ஆட்சியில் அமைத்திருக்கிறார். அதேபோல் நாடாளுமன்றத்திற்கும் 33 தொகுதிகளை கொடுத்திருப்பதால் அங்கு மாபெரும்
சந்தோஷ ஆர்ப்பாட்டங்கள் ஹைதராபாத்தில் நடந்து கொண்டிருப்பதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. சிக்கிம் மாநிலத்தில் நடந்த சட்டசபை தேர்தலில் தற்போது ஆளுங்கட்சியான சிக்கிம் ஜனநாயக முன்னணி அமோக வெற்றி பெற்றிருக்கிறது என்றே கூறலாம். 32 சட்டசபை தொகுதிகளில் போட்டியிட்டு 32லும் வெற்றி பெற்றிருக்கிறது. காங்கிரஸ் கட்சி ஒரு இடத்திலும் பெறாமல் தோல்வி அடைந்துள்ளதாக சிக்கிமிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் சிவகங்கை தொகுதியில் போட்டியிட்ட மத்திய உள்துறை ப. சிதம்பரம் முதலில் இருந்தே தோல்வியை தழுவிக்கொண்டு வருகிறார் என்று அனைத்து ஊடகங்களும் செய்திகள் வெளியிட்டிருந்தது. அதன் தோல்வி அடைந்து விட்டார் என்ற செய்தி வந்த நிலையில் இரண்டாவது முறையாக வாக்குகள் எண்ண வைத்து டெல்லியிலிருந்து வந்த பிரஷர் காரணமாகவும் அந்த மாவட்ட கலெக்டர் மற்றும் தேர்தல் அதிகாரிகளும் கூட்டு சேர்ந்து கொண்டு திருட்டுத்தனம் செய்து வெற்றி பெற்றுள்ளதாக அவரை எதிர்த்து போட்டியிட்ட கண்ணப்பன் செய்தி வெளியிட்டிருக்கிறார். சிதம்பரத்தின் தோல்வியின் முகத்திரை கிழிக்க இருப்பதாகவும் அவர் மீது வழக்கு தொடர்ந்து அவரை மண்ணக்கை வைக்க வேண்டும் என்பதே எங்கள் நோக்கம் என்று கண்ணப்பன் கூறியிருப்பதால் அவருடைய எதிர்காலம், சிதம்பரத்தின் எதிர்காலம் கேள்விக்குறியாக உள்ளது என்று செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. தேசிய கட்சியான பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் தன்னுடைய கட்சி அலுவலக வாசலில் இருந்து யார் வேண்டாலும் எங்களுடைய கட்சியில் கூட்டணி சேரலாம் என்று கூறி ஒரு கூட்டணியை அமைத்து பல தொகுதிகளில் போட்டியிட்டது. ஆனால் அது போட்டியிட்ட அனைத்து தொகுதிகளிலுமே தோல்வி தழுவியது. அக்கட்சியின் தலைவர் இல கணேசன் அவர்களும் படுதோல்வி அடைந்திருப்பதாக செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. இந்த தேர்தல் முடிவுகள் இடதுசாரி கட்சிகளுக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தி இருப்பதாகவும் அது பற்றி விரிவாக ஆராய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் பிரகாஷ் கரத் கருத்து வெளியிட்டுள்ளதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. உத்தரப்பிரதேச முதல்வரும் பகுஜன் சமாஜ் கட்சி தலைவருமான திரு மாயாவதி அவர்கள் நாடாளுமன்ற தொகுதியில் 498 இடங்களில் போட்டியிட்டு 21 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்றிருக்கிறார் என்பது அவருக்கு ஒரு அதிர்ச்சி வரும் செய்தியாகவே இருந்தது. 80 தொகுதியில் வெற்றி பெற்று விடுவோம் என்ற ஒரு நம்பிக்கையில் இருந்தவர்களுக்கு பலத்த அடிபட்டிருக்கிறார் என்றால் அவர் உத்தரப்பிரதேசத்தில் சரியாக செயல்படாமல் அவர் தன் மீது நம்பிக்கை வைத்திருந்ததாகவே தெரிகிறது. தமிழகத்தில் போட்டியிட்ட அனைத்து தொகுதிகளிலும் 4000 5000 வாக்குகள் வைத்து படுதோல்வி அடைந்திருப்பது ஒரு குறிப்பிடத்தக்கது. இவர் முதலில் உத்தரப்பிரதேச மக்களை சரி செய்துவிட்டு பிறகு இந்திய மக்களுக்கு சேவை செய்து வருவதே நல்லது என்று அரசியல் வல்லுநர்கள் கருத்து வெளியிட்டிருக்கிறார்கள். சமாஜ்வாடி கட்சி பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து ஆசம் கான் ராஜினாமா செய்துள்ளார். நடிகை ஜெயபிரதாவுக்கு சீட்டு கொடுப்பது தொடர்பாக சமாஜ்வாடி கட்சி பொதுச் செயலாளர் அமர்சிங்குடன் மோதலில் ஈடுபட்ட அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஆசம் கான் இன்று ராஜினாமா செய்துள்ளதாகவும் ஜெயபிரதா பற்றி அவதூறாக பேசியும் ஜெயபிரதா வெற்றி பெற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் டி ராஜா அவர்கள் மக்கள் தீர்ப்புக்கு மதிப்பளிப்பதாகவும் தோல்விக்கான காரணங்கள் குறித்து தாங்கள் ஆராய்ந்து வருவதாகவும் கூறியிருப்பதாக செய்திகள் வெளியாகியிருக்கிறது. சென்னை தியாகராஜ நகரில் உள்ள நல்லி சில்க் என்ற ஒரு பிரபல துணிக்கடையில் புதிய கட்டடத்தில் வேலை நடந்து கொண்டிருந்த போது மின்சாரம் பாய்ந்து 5 பேர் பரிதாபமாக உயிரிழந்ததாக ஒரு அதிர்ச்சி தகவல் டி நகரிலிருந்து வந்து கொண்டிருக்கிறது. தமிழ் ஈழ நாட்டின் மீது இலங்கை ராஜபக்சே அரசு பல அப்பாவி தமிழ் மக்களை கொண்டு வருகின்ற நிலையில் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கும் சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் தங்களுக்கு இலங்கை ராணுவத்தினால் பாதுகாப்பு இல்லாதிருப்பதால் எங்களால் பணி செய்ய இயலாது என்று கூறியிருப்பதாக தமிழ் ஈழ நாட்டிலிருந்து செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. அரபு நாடுகளில் ஒன்றான குவைத் நாட்டில் நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் முதலில் பெண் வேட்பாளர் ஒருவர் வெற்றி பெற்றிருக்கிறார் என்று குவைத்திலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது.
வானிலை அறிக்கை 17 மே 2009 பிற்பகல் 2 மணி எடுக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழகத்தில் லேசான மேகமூட்டங்களே இருக்கின்றன. வெயில் ரொம்ப தாக்கம் இல்லாமல் மிதமாக இருந்ததாகவே தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. வங்காள விரிகுடாவிலும் கேரள கர்நாடகாவிலும் மேகமூட்டங்கள் இருப்பதை பார்க்கலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.